ஜம்மு கசர் தொழுகையை பற்றி சொல்லணும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்மு கசர் செய்யலாம்? ஒரு ஆளும் ஒரு இதில் சொல்லாங்க, சில ஆள் 60 90 அப்படிலாம் சொல்லாங்க. எத்தனை கிலோமீட்டர், எத்தனை நாளைக்கு இதாகும்? புரியுது. சரிங்க. அடுத்து அவங்களுடைய கேள்வி ஜம்மு கசர் சம்பந்தமாக ஒரு விரிவான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. ஜம்மு கசர் செய்வதற்குண்டான கால அளவு என்ன, எத்தனை கிலோமீட்டர் சென்றால் நாம் ஜம்மு கசர் செய்யலாம், அதுக்குண்டான சட்டத்திட்டங்கள் என்ன என்பதுதான் அவங்களுடைய கேள்வி. அதாவது முதல்ல குரானில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், லைசா அலைக்கும் ஜுனாஹ் அன் தக்சுரு மினஸ்வலா, நீங்கள் தொழுகையை கசர் செய்து தொழுவது உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக ஜம்மு கசர் செய்கிறது மதுஹப் அடிப்படையில், மதுஹப் சொல்றாங்க இல்லையா, மதுஹப் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜம்மு கசர் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். எங்கு போனாலும், இங்கிருந்து நீங்கள் சென்னைக்கே போனாலும் எப்படி தான் தொழுகணும்? அசல் அடிப்படையில், அசல் என்று சொன்னால் லுகர் தொழுகையை லுகர் நேரத்தில் தொழுவது, அசர் தொழுகையை அசர் நேரத்தில் தொழுவது, மக்ரிபை மக்ரிப் நேரத்தில் தொழுவது, இதுதான் அசல் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் தொழணும். ஜம்மு கசரை நீங்கள் எடுத்துக்க கூடாது என்ற மதுஹப்ல ஒரு சட்டம் இருக்கு. மதுஹப் இமாம்கள் இடத்துல பெருசா இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். மதுஹப் இமாம்கள் இருக்கிறாங்கல்ல, ஷாஃபி இமாமோ அஹமது பின் ஹம்பலோ, அவங்கள இடத்துல கருத்து இல்லை. அவர்கள் பெயரால் உருவாக்கப்பட்ட மதுஹப், இந்த மதுஹப்ல அப்படி எழுதி வச்சிருக்காங்க, அது ஏற்புடையதல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், பயணத்துல நீங்கள் தொழுகையை கசர் செய்வது உங்கள் மீது குற்றம் அல்ல. சரி, இப்போ கசர் செய்வது இது ஒரு பகுதி, ஜம்மு செய்வதற்கு இல்லையா அது இன்னொரு பகுதி. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஜமு வேறு, கசர் என்பது வேறு. ரெண்டையும் சேர்த்து ரசூல்லா செய்யறாங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கசருக்கு குர்ஆன்ல ஆதாரத்தை நம்ம எடுத்தாச்சு. ஜம்மு என்பதை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒன்றுக்கு பல நேரங்களில் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை, தொழுகையினுடைய நேரத்தை 2 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுவது. இது ஜம்மு கசர் என்று நமக்கு அரபியில நம்ம புழக்கத்துல பேசுகிறோம். சேர்த்து தொழுவதுனா எப்படி? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வெளியூருக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் லுஹரையும் அசரையும் சேர்த்து லுஹருடைய நேரத்திலோ அல்லது அசருடைய நேரத்திலோ தொழுவார்கள். 4 ரக்காத்துகளுக்கு பதிலாக 2 இது ஜம்மு கசர், லுஹருக்கும் அசருக்கும். மக்ரிபு இஷா இருக்கு இல்லையா, அதை மக்ரிபையும் இஷாவையும் மக்ரிபு நேரத்திலோ அல்லது இஷாவுடைய நேரத்திலோ சேர்த்து தொழலாம் என்பது சட்டம். மக்ரிபை 3ஆகத்தான் தொழ வேண்டும், இஷாவை 2ஆக தொழுது கொள்ளலாம். இதுக்கு ஹதீஸ்ல நிறைய ஆதாரம் இருக்கிறது. நீங்க கேட்காட்டாலும் நான், ஏன்னா நம்ம தாவா களத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்ன்றனால ஒரு ஆதாரத்திற்காக நாம் சொல்லுகிறோம். இப்போ லுஹரு அசரு இஷா 4 2 குறைச்சிக்கிறோம். ஃபஜ்ரு 2 ரக்காத்து, அதை நம்ம குறைக்கிறோமா? ஜம்மு கசர்னா என்னது? பொதுவா குறைக்கிறதானே, ஆனா குறைக்கிறது இல்லை. மக்ரிபுடைய தொழுகை 3 ரக்காத்துகள், இதை நம்ம பகுதியா குறைக்கிறோமா? இல்லை. ஏன் குறைக்கவில்லை என்றால் 2க்குமே ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. இப்போ முதலாவது நீங்க ஃபஜ்ரை எடுத்துக்கங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிலே இருக்கும் பொழுது சுபுஹுடைய நேரம் தொழுகை வந்துவிட்டது, வாங்க சொல்லி முடித்தாகிவிட்டது. நேரம் இன்னும் முடிய போகுது, இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் போனவங்க இன்னும் வரையில்லை. இப்போ சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூல்லாவும் வரல. ஏன்னா ரசூல்லா இருக்கும்போது அவங்க தானே இமாமத் செய்யணும், இதான ரூல்ஸு. வேற யாரும் முந்திட்டு போகக்கூடாது இல்லையா, அவங்க தான் வரணும். ஆனால் டைமும் போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்றப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற சஹாபி, அந்த சஹாபியை சஹாபாக்கள் அனைவரும் சேர்ந்து இமாமாக முன்னிறுத்துகிறார்கள். அவரை முன்னாடி வச்சு தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 1 ரக்காத்து முடியவும் செய்து விட்டது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 2வது ரக்காத்துல சேருகிறார்கள். சேர்ந்து ஃபலம்மா சல்லம அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபின், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தொழுகையை முடித்து சலாம் கொடுக்கும் பொழுது காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்திம்மு ரக்அத்தைனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திரித்து 2வது ரக்காத்தை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். பயணத்தில் நடக்குதுங்க.
இப்போ பயணத்துல சுபுஹ் தொழுகை மொத்தம் எத்தனை ரக்காத்தான்? 2 தான். 4 2 குறைக்கிற மாதிரி 2 1 குறைக்கலாம் தானே அப்படின்னு யாராவது என்ன செய்வாங்க? கேள்வி கேட்பாங்க. கேட்கறதுக்கு தான் நம்ம சொல்றோம், அப்படி குறைக்க முடியாது. ரசூல்லா பயணத்தில் இருக்கும்போது 2ஐ 1 குறைப்பதாக இருந்தால் அப்துர் ரஹ்மான் அவங்க சலாம் கொடுக்கும்போது ரசூல்லாவும் என்ன செஞ்சிருப்பாங்க? சலாம் கொடுத்துருப்பாங்க. கொடுக்காம 2வது ரக்காத்தை அவர்கள் எழுந்திருத்து பூர்த்தி செய்கிறார்கள் என்றாலே அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? பயணத்திலும் ஃபஜ்ருடைய தொழுகை 2 தான். இது ஹஜ்ஜுக்கு ரசூல்லா போறாங்க. மினால அவங்க தங்கி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்கிறார்கள். கவனிங்க, ஜம்மு எப்படி பண்றாங்க? ஜம்மு கசர் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? ஹதீஸ்ல வருகிறது, புகாரி போன்ற நூல்கள்ல, சல்லல் மக்ரிப தலாசன், நபி அவர்கள் மக்ரிபை 3 ரக்காத்தாகவும் வல இஷாவை ரக்காத்தைனி 2 ரக்காத்துகளாகவும் தொழுதார்கள். ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜுன்றதே என்னதுதான்? பயணம் தான். பயணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற தொழுகையும் ஜம்மு கசர் அடிப்படையில் தான் பண்றாங்க, லுகர் அஸ்ர் எல்லாத்தையும். மக்ரிபை மட்டும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா 3 ரக்காத்துகளாகத்தான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அப்போ மக்ரிபும் ஃபஜ்ரும் பயணத்திலையும் கூட எத்தனை தான்? 3 தான், 2 தான். அதில் மாட்டு கருத்து இல்லை. இது தகவலுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ எவ்வளவு தூரம் போனா செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? தூரத்தை பொறுத்தவரை ஏகோபித்த அடிப்படையில், பேணுதல் அடிப்படையில் நாம முடிவு செய்வது 25 கிலோமீட்டர். நம்ம லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா கிலோ அப்படிங்கிறதே அரபி தான். அதை நம்ம கவனிக்கணும். அதாவது இதற்கு தாலு அலன்னாசி இஸ்தௌஃபூன், சூரா அல் முத்தஃபிஃபின்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவர்கள் இதற்கு தாலு நிறுத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால், அலன்னாஸ் மக்களுக்கு நிறுத்து கொடுத்தால், இஸ்தௌஃபூன் திருப்தியாக கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நிறுத்து வாங்கினா நல்ல திருப்தியா வாங்கிக்கிறான், கொடுக்கும்போது மோசடி செய்யறான் அப்படின்னு என்ன செய்யும்? குர்ஆன் வசனம் வரும். இப்போ அந்த இதற்கு தாலு அப்படிங்கிறதுல உள்ளதுதான் கிலோ அப்படிங்கிற வார்த்தை. கிலோமீட்டர் பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது 25 கிலோமீட்டர் அந்த பயண தூரத்திற்கு வெளியில் நாம் சென்று விட்டோம் என்றால் நாம மார்க்கத்தின் பார்வையில பயணியா மாறிடுறோம். சரியா? பயணின்றதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் என்ன செய்வாங்க? நான் டிராவல்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. டிராவல்னா எப்படி? ஆன் தி வே, போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சில ஆளுக்கு டிராவல்ல இருக்குன்னா என்ன செய்வாங்க? கிளம்பி பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல போய் தங்கிட்டு இருப்பாங்க. தங்கிட்டு இருக்கும் போதே நான் பயணத்துல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இது உள்ளதுதான். இப்போ மார்க்கம் பயணம் என்று எதை சொல்கிறது? முசாஃபிர், சஃபர் என்றால் மார்க்கத்தின் பார்வையில் அளவுகோல் என்னவென்று சொன்னால், நீங்க வண்டியில போய்கிட்டே இருக்கிறது தான், அப்படி அர்த்தம் அல்ல. போய்கொண்டே இருந்தாலும் அதுவும் சஃபர் தான். போய் ஒரு இடத்துல தங்கியாச்சு, புரியுதா சொல்றது? 25 கிலோமீட்டர் கடந்து மதுரைக்கோ சென்னைக்கோ இல்லை ஃபாரினோ எங்கேயோ போயிட்டீங்க, 25 கிலோமீட்டர் கடந்தாச்சு இல்லையா? இப்போ கடந்து விட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மார்க்கத்தின் பார்வையில் பிரயாணியாக மாறிவிடுகிறீர்கள். சரியா? பிரயாணியா மாறிவிட்டோம் என்று சொன்னால் ஜம்மு கசரனுடைய சட்டம் நமக்கு பொருந்துகிறது. தொழுகையை குறைப்பதும் 2 தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்ப்பதும் நமக்கு மார்க்க அடிப்படையில் அனுமதி. சரி, 25 கிலோமீட்டர் கடந்துட்டா, இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது எவ்வளவு கால அளவு, என்ன இதுக்கு லிமிட்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது நல்ல கேள்வி. கால அளவை பொறுத்தவரை அறிஞர்கள் மத்தியில பல கருத்துக்கள் இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்லை, பழங்க ஒரு 100-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கதான் செய்யுது. சில ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க பயணின்னு சொன்னா பயணத்துல இருந்துகிட்டே இருந்தா தானே, நீங்க வெளிநாட்டுல போய் தங்கிடுவீங்க, அப்பவும் நீங்க எப்படி பயணியா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சில ஆளுக்கு என்ன சொல்றாங்க, அப்படி எடுக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவிற்கு மக்கா வெற்றியின் பொழுது சென்றார்கள். அவர்கள் 20 நாட்களுக்கு அவங்க 10 நாட்களுக்கு மேலாக தங்கி இருந்தார்கள். தங்கி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க அவர்கள் எப்படித்தான் தொழுதார்கள்? ஜம்மு கசர் செய்துதான் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய பூர்வீக ஊர் எதுங்க? பிறந்த ஊர் எது? ரைட். ஆனா இப்ப அவங்க போனது மதீனா, சொந்த ஊராக எதாக்கிட்டாங்க மதீனா. இனி மக்காவுக்கு வர்றதுக்கு வேலையே இல்லை என்பது போல ஆகிவிட்டது. அதனால மக்காவை வெளியூராகவும் அந்த பகுதியை உள்ளூராகவும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. இது நம்ம அப்படி நியத்தை எடுத்துக்கலாம். இப்போ இங்கிருந்து நீங்க சென்னைக்கு போறீங்க. சென்னைக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கு நான் இனி ஊருக்கு வரவே மாட்டேன்,
சென்னையில தான் நான் செட்டில்ட் ஆக போறேன், இல்லை திருவனந்தபுரத்துலேயே நான் செட்டில்ட் ஆக போட வரவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீடெல்லாம் கட்டி அங்கே இருந்தாச்சு. இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த பகுதியை உள்ளூராக எடுத்துக்கொண்டு தொழுகை சட்டத்துக்கு மட்டும், மற்றதுக்கு பொருந்தாது. நம்ம கவர்மெண்ட்டினுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தொழுகைக்கு எடுத்துக்கிட்டோம், இதை உள்ளூராக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொண்டு நம்ம இங்கு வர்றோம் பாருங்களேன். திருவாங்கோட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, வரும்போது முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான் இது நமக்கு வெளியூர். வெளியூர் மாதிரி இங்கு ஜம்மு கசர் பண்ணலாம். வருஷத்தில் 1 நாள் 2 நாள் வரும் பொழுது அங்கு நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஊரில் அசலின் அடிப்படையில் தான் தொழுகணும். இது ஒரு சட்டம். இது எப்போ நாம் இதை என்னுடைய சொந்த ஊராக கருதி கொள்கிறேன் என்று நினைப்பது சரியானதாக இருந்தால் சென்னையிலே திருவனந்தபுரத்திலே நம்ம எடுத்துக்க முடியும், இது பிரச்சனை இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை சொந்த ஊராக்கி மக்கால தங்கியிருந்தாங்க இல்லையா? மக்கால தங்கியிருந்தது சொந்த ஊருங்கிற காரணத்துக்காக தங்கியிருந்தாங்களா, ஒரு அலுவலுக்காக வேலைக்காக தங்கியிருந்தாங்களா? வேலைக்காக தான், நிர்வாக வேலைக்காக தங்கியிருந்தாங்க. அப்போ ஜம்மு கசர் செஞ்சுருக்காங்க. அவங்க இவ்வளவு காலம்தான் செய்யணும் என்று நமக்கு ஏதாவது வரையறை கொடுத்துருக்காங்களா? இல்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு நாட்கள் இருந்தார்களோ அவ்வளவு நாட்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ நாமளும் அதை இப்படி தான் இருக்கணும், இருக்கிற காலம் வரை ஜம்மு கசர் செய்யலாம் என்பது அதில் உள்ள ஒரு சட்டம் ஒன்று. இது ஃபாரினுக்கு பொருந்தாதுங்க. இப்போ கல்ஃபுக்கு துபாய்க்கோ அபுதாபிக்கோ ஷார்ஜாக்கோ ஒரு ஆள் போகிறாங்க, ஃபேமிலியோடு போயிட்டாங்க. அங்கே இருக்கும்போது இதை நான் உள்ளூர் ஆக்கிக்கிறேன், நான் இங்கு கரெக்டாக அசல் அடிப்படையில் தொழுதுக்கிறேன், ஊரில் வரும்போது ஜம்மு கசர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மார்க்க அடிப்படை ஏற்புடையது அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சென்னையில் உங்கள் ஊர் ஆக்கிக்கலாம், இது கவர்மெண்ட் ஏதாவது சொல்லுமா? சொல்லாது. உங்களை எக்ஸிட் அடித்து வெளியே அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, பைக்கை போய் இடிச்சிட்டீங்க, இல்லை பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான், நாடு கடத்துவாங்களா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு? இல்லை. இதே நீ துபாயிலேயோ சவுதியிலோ எங்கேயோ போய் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒருத்தன் பண்ணிட்டான், இப்போ என்ன பண்ணுவாங்க? அவனை எக்ஸலேட் பண்ணி அனுப்பி விட்ருவான், வெளியே போன்னு சொல்லி அனுப்பி விட்ருவான். அப்போ எந்த டயத்தில் வேணால் எக்ஸிட் அடித்தா என்ன செய்யணும்? வந்து தான் ஆகணும். அப்போ அது நம்முடைய நாடும் கிடையாது, நாடு என்று வைத்துக்கொள்வது பொருத்தமானதும் கிடையாது. ஆக அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் வெளிநாடு என்பது இதை சொந்த ஊராக நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வதற்கு பொருத்தமானது கிடையாது. இறைச்சத்தின் அடிப்படையிலும் பொருத்தம் கிடையாது, நடப்பு அடிப்படையில் அப்படி ஏற்றுக்க முடியாது தானே? அதான் நான் சொல்கிறேன். எந்த நேரத்தில் நீங்கள் போங்கன்னா என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போது வெளியூர்களோ வெளிநாடுகளோ போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் பயணியாக தான் இருக்கிறீர்கள். வெளியூரை உங்களுடைய சொந்த ஊராக ஆக்கி கொண்டாலே தவிர, ஆக்கி கொள்றதுன்னா சென்னை மாதிரி நம்ம பகுதிக்குள்ளே தான் வச்சுக்கிற முடியுமே ஒழிய, இந்தியாவுக்குள்ளே தான் வைக்க முடியுமே ஒழிய, ஃபாரினில் போயிட்டு என்ன செய்ய முடியாது. இதை நான் என்னுடைய சொந்த ஊர் ஆக்கிக்கிறேன்னு சொல்வது அது சாத்தியமல்ல, ஏற்புடையது அல்ல. அப்போ நீங்கள் ஃபாரின் மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் அங்கே இருக்கும் பொழுது நமக்கு ஜம்மு கசர் செய்வது மார்க்க அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம் தான், தடை இல்லை. நீங்கள் மார்க்கத்தில் ஃபத்வா எடுக்கும் போதுங்க 2 விஷயத்தை கவனிக்கணும். எதுக்கு நான் இதை இவ்வளோ லென்த்தாக டெப்த்தாக நம்ம விளக்குறோம் என்று சொன்னால், சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் ஸ்கிட் ஆகிடுவோம். மார்க்க ஃபத்வா எடுக்கும்போது நீங்கள் 2 விஷயத்தையும் கவனிக்கணும். ஒன்று, ஹராமை ஹலால் ஆக்கக்கூடாது. சொல்ல புரியுதா? மார்க்கத்தில் ஒன்று அனுமதிக்கப்படலை, அதை நம்மளா வலிந்து இதை அனுமதி தான் என்று முடிவெடுத்தோமே ஆனால் அது பிதஅத், ஷிர்க், இது மாதிரியான காரியங்களை கொண்டு போய் விடும். ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஹலாலை ஹராமாக்க கூடாது. அந்த லைன் கரெக்டாக என்ன செய்யணும், ஷார்ப்பாக போகணும். ஹராமை ஹலாலாக்க கூடாது, ஹலாலையும் ஹராமாக்கி விடக்கூடாது. ஹலாலை ஹராமாக்குறதுனா என்ன? ரசூல்லா ஒன்று அனுமதிச்சிருக்காங்க, நான் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்களேன், இதுதான் ஹலாலை ஹராமாக்குறது. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹராமை ஹலால் ஆக்குவது எவ்வளவு கடினமோ, மறுமையில் நரகத்தை கொண்டு போய் விடுமோ, அதே மாதிரி ஹலாலை ஹராமாக்குவதும் மார்க்கத்தில் கடுமையான குற்றம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கே இந்த ஒரு சட்டத்தை அப்ளிகேபிள் பண்ணுறோம். இப்போ நமக்குங்க ஹலால் ஹராம் போடக்கூடிய அதிகாரம் நமக்கு யாருக்காவது அல்லாஹ் கொடுத்துருக்கானா? பெரிய ஆலிமாவே இருக்கட்டும், அரபியை கரைச்சி குடிச்சிட்டாரு, இவர் ஹலால் ஹராம் சொன்னால் ஏற்றுக்குங்க, இப்படி எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா என்று கேட்டால் கொடுத்திருக்கான். அதுக்கும் ஒரு லிமிட்டை போடுறான் அல்லாஹ். என்ன லிமிட்?
ரசூல்லா வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுங்க, தானா இறந்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்று நாம் எங்க படிச்சிருக்கோம்? குர்ஆன்ல. சரி, கழுகு, பருந்து, காகம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது குர்ஆன்லயா படித்தோம்? ஹதீஸ். ரசூல்லா சொன்னதை ஏத்துக்குங்க, அல்லாஹ் சொல்லிட்டான். இதான் நபிமார்களுடைய கடமையை. சரியா? இதுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு கோடு வைக்கிறான். இதான் டெட் ஜோன். இதை கடந்து நீங்க அந்த பக்கம் போகக்கூடாது. என்ன இடத்துல அல்லாஹ் பிடிக்கிறான்னு சொன்னா, நபி அவர்கள் ஒரு முறை அல்லாஹ் அனுமதித்த பொருளை இவர்கள் ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தஹ்ரீமிலே கேட்கிறான், யா அய்யுஹன் நபி, நபியே முஹம்மது நபி அவர்களே, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. கவனிங்க, லிமத்து ஹர்ரிம், நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? இது கேள்வி. எதை ஹராமாக்கலாம்? மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? நீங்க எப்படி ஹராமாக்கலாம் என்பதில்ல கேள்வி. கேள்வி என்ன? அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கிறான், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான்னு சொன்னா, நீங்க ஹராமாக்கலாம், தப்பில்லை. அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க கூடாது. இதான் நமக்கும் அல் ரசூல்லாக்கு வந்து அல்லாஹ் ஹலாலாக்கியதுங்கிற ஒரு இடத்துல நிற்கும். நமக்கு அல்லாஹும் ரசூலும் ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? இந்த கேள்வியை நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கணும். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜம்மு கஷ்மீர் சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சலுகையை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ரசூல்லாவே சொன்னது, அல்லாஹ் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதை எப்படி விரும்புகிறானோ அது போல சலுகைகளை ஏற்றுக்கொள்வதையும் விரும்புகிறான் என்று சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் சலுகையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அவன் அடையும் பொழுது அதை என்ன செய்ய முடியாது, குற்றமாக சொல்ல முடியாது. ஒன்று, வெளிநாடு மாதிரியான சூழ்நிலைகளில், வெளியூர்கள்லையும் சரி, ஒரு 10 நாள் ஒருத்தர் வந்து வெளியூர் விஷயமா போயிட்டு இருக்கிறாங்க, சொந்த ஊர் கிடையாது, சென்னைக்கு ஒரு வேலை நிமித்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்கேருந்து மதுரைக்கோ இல்லை திருநெல்வேலிக்கோ எங்கேயோ போகிறீங்க. 4 நாள் ஆகிடும் வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 4 நாளைக்கு நீங்கள் பயணி தான், புரியுதா? அந்த வேலை இருந்தால் மட்டும்தான் கிடையாது. போய் நம்ம ஸ்டே பண்ணிட்டாலும் நம்ம பயணி தானே, வெளியூர் ஆள் தானே. அப்படி வெளியூர் ஆளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜம்மு கஷ்மீர் பண்ணலாம். இது அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம். ஒன்று, இதில் கூடுதல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலுகையை விரும்புகிறான் தான். அதே நேரத்தில் சலுகையை பயன்படுத்துவதை விட நமக்கு இயலுமானால் நாம சட்டத்தை கடைபிடிப்பது சிறந்தது. அது உண்டு தான். இப்போ பயணிக்கு வந்து நோன்பு கடமையா கடமை இல்லையா? பயணிக்கு கடமை இல்லை என்று சொல்வதை விட அன்றைய தினத்தில் விட்டு விட்டு வேறு ஒரு நாளில் வச்சுக்கலாம். சூரா பக்ராவுல் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர, இந்த நாளில் விட்டுருங்க, வேறு ஒரு நாளில் நீங்கள் அதை இத்தாவாக எடுத்துக்கங்க. இத்தானா காத்திருப்பு காலம் என்பதுதான், கணக்கிடுவது என்பதுதான் அதுக்குண்டான அர்த்தம். அப்போ வேறு ஒரு நாளில் நீங்கள் அதை கணக்கு போட்டுங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், ரமலானில் நீங்கள் இங்கேருந்து ட்ராவலில் போகிறீங்க சென்னைக்கு. ட்ராவலில் போகிற கஷ்டம், அது எல்லாத்துக்கும் தெரியும். போயிட்டு ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டீங்க. ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயணி தான் நீங்கள், தப்பில்லை. ஆனால் நமக்கு நோன்பு வைக்க முடியும், ஏன்னா ஸ்டே பண்ணி தானே இருக்கோம். இப்போ யாராவது நோன்பை விடுவோமா? விட மாட்டோம். ஏன் விட மாட்டோம்? பயணிக்கு அனுமதி தான், இருந்தாலும் நமக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும், தொழுகையை அசலாக தொழுது கொள்வது சிறந்தது. அதான் சொல்ல முடியும், அவசியம் கிடையாது, சிறந்தது. இப்போ சிறந்தது என்கிற அடிப்படையில் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு முஸ்லீம் என்பவன் நன்மை கிடைப்பதற்கு 2 வாய்ப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை செஞ்சால் உனக்கு 50%, இதை செஞ்சால் உனக்கு 90%, இப்படி இருக்கு. ஒரு புத்திசாலித்தனமான மறுமையின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் எதை தேர்வு செய்வான்? 50 90? 90. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அசலாக தொழுகை தொழுது கொள்வது சிறந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க அசலாக தொழுகை தொழுகும் பொழுது ஒவ்வொரு வக்துக்கும் நீங்க ஒளி செய்றீங்க. ஒளி செய்வதற்கு உண்டான நன்மை தனித்தனியாக கிடைக்கிறது. 4 ரக்காத்தாக தொழுகிறீர்கள், தொழும் போதும் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அத்தஹியாத்து அதிகமாக நீங்கள் உட்காருகிறீர்கள். பாருங்களேன், குர்ஆன் அதிகமாக ஓதுறீங்க. ஒவ்வொரு வக்துக்கும் தொழுகை நாடி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். இப்போ நன்மை கூடுதலா குறைவா? ஜம்மு கஷ்மீர் செய்கிறவங்களை விட தனியாக தொழுகிறவங்களுக்கு கூடுதல் நன்மை தானே. இது ஹதீஸ்ல இருக்கு. ஆயிஷா அம்மையார் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது புகாரிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு கஷ்மீர் செய்தார்கள். நான் வந்து ஜம்மு கஷ்மீர் செய்யலை, அசலின் அடிப்படையில் தொழுதேன். மா ஆபா அலைய ரசூலுல்லாஹ், என்ன அல்லாஹுடைய தூதர் குறை சொல்லலை.
புரியுதா? ஜம்மு கசருங்கிறது கட்டாயம் கிடையாது, அது நம்முடைய சலுகைக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கானே ஒழிய அவசியமா நீங்க இப்படித்தான் செஞ்சாகணும்ன்ற சொன்னாங்களா? இல்ல. தனித்தனியா தொழும் போதும் தாராளமா தொழுதுக்கலாம் என்றும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே 25 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நம்ம செல்லும் பொழுது ஜம்மு கசருக்குண்டான சட்டம் நமக்கு பொருந்துகிறது. பொருந்துவதை பொறுத்தவரை ஃபஜ்ர் அந்த நேரத்தில் தான் தொழணும் 2 ரக்காத்து. லுகரையும் அசரையும் லுகர் அல்லது அசர் நேரத்தில் தொழலாம், 2 ரக்காத்துகளாக சேர்த்து தொழலாம். மக்ரிபையும் இஷாவையும் மக்ரிப் அல்லது இஷா 3 அல்லது 2 ரக்காத்துகளாக நாம் தொழலாம். இதான் மார்க்கத்தில் உள்ளது. இது எத்தனை கால அளவுக்கு தொழலாம் என்று கேட்டால் இதை பொறுத்தவரை நம்ம நல்லா கவனிச்சுக்கிறணும். நாம வந்து நமக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கொடுக்காத காரணத்தினால நாம் பயணியாக இருக்கிற காலமெல்லாம் இந்த சட்டம் நமக்கு பொருந்தும் தான். ஆனால் நமக்கு தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அசலின் அடிப்படையில் தொழுது கொள்வது நன்மைக்கு பாத்தியப்பட்டது, நமக்கு உத்தமமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு நன்மையை பெறுவதற்கு தான் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். சரிங்க, சொல்லுங்கம்மா. நல்ல கேள்வி. சரிங்க, அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அதாவது ஜம்மு கசர் வந்து தூரத்துக்கு போனால் நம்ம செய்யலாம், அது சரி. இப்போ அல்லாஹுடைய தூதரவர்கள் வந்து உள்ளூரில் மதீனாவிலே இருக்கும் பொழுதே அவர்கள் ஜம்மு செய்திருக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம், புகாரில் படிக்கிறோம். இப்போ இங்கிருந்து நாகர்கோவில் மாதிரியான பகுதி ஜம்மு கசர் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம போனோமே ஆனால் நம்ம அதை செய்கிறது மார்க்கத்தில் அனுமதியான்னு கேட்குறாங்க. அனுமதி தான். அதில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உள்ளூரில் தங்கி இருக்கும் பொழுது ஜம்மு செய்திருக்கிறார்கள், கசர் செய்யவில்லை. அதை நம்ம கவனிக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஜம்மு என்பது வேறு, கசர் என்பது வேறு. கசர் வந்து 25 கிலோமீட்டர் தாண்டிட்டாதான். நீங்கள் 25 கிலோமீட்டருக்கு உள்ளாக 25 கிலோமீட்டர் ஊரில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் எந்த விதமான அச்ச நிலையும் இல்லாமல் இருந்த பொழுது, மழையும் இல்லாமல் இருந்த பொழுது ஜம்மு செய்து தொழுதார்கள் என்று ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து ரசூல்லா என்ன நமக்கு என்ன நமக்கு அவங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னு சொன்னா, நீங்க ஊர்ல இருக்கும் போது ஜம்மு செய்து கொள்ளலாம், லுகரையும் அசரையுமோ அல்லது மக்ரிபையும் இஷாவையுமோ ஜம்மு மட்டும் செய்து கொள்ளலாமே ஒழிய கசர் செய்யக்கூடாது. இது ஒன்று. 2வது, நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை அவர்கள் வளமையாக்கியது இல்லை. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். எதுக்கு எடுத்தாலுமா சேர்த்து தொழுதாங்க. சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு அதான் அந்த மார்க்கம் அறியும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்துல நாலேஜ் இல்லாமல் இருக்கிறவரை அவன் அதை பார்த்து பயப்படுவான். நாலேஜபிள் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அதீத துணிச்சல் வந்துடும். டாக்டர் இருக்காங்க, ஆரம்பத்தில் அந்த வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு ஹியூமன் பாடியை பார்த்து பயந்து ஓடு நாட்கள் எல்லாம் இருக்கிறார்களாம். மடி அப்படின்னு பயந்து ஓடிடுவாங்க. காலப்போக்கில் என்ன செஞ்சிடும், அது அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்வலாக போயிடும், நார்மலாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி சட்டம் தெரியாதவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டை தான் தெரிஞ்ச பின்னாடி என்ன செய்வாங்க, சில ஆளுக்கு வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துறீங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உள்ளூரிலேயே ஜம்மு செய்தார்கள் தான். எப்போ செஞ்சாங்க, அரிதினும் அரிதாக செய்திருக்கிறார்கள். ரொம்ப ரேரபிளான ஒரு விஷயம். அப்போ இதை என்ன செய்யக்கூடாது, எதற்கெடுத்தாலும் ஜம்மு செய்து கொண்டு சில ஆளுக்கு மகரிபை இஷாவை சேர்த்து தொழுகிறது. ஏங்க தொழுகிறீங்க, கடையில் ஆள் இல்லை, வீட்டில் வேலை, சமைச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லலாமா? அது ஏற்புடையதல்ல. அதனால் அரிதாக செய்து கொள்வது, அரிதாகனா நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிக்க வேண்டியதுதான். நமக்கு வேற வழியே இல்லை, ஒரு முக்கியமான வேலையாக போயிடுச்சு, இல்லை மறந்துட்டோம், இந்த மாதிரி காரணங்களுக்காக நாம் ஜம்மு மட்டும் செய்து கொள்ளலாமே ஒழிய உள்ளூரில் இருக்கும்பொழுது கசர் செய்வது மார்க்கத்தில் அனுமதி அல்ல. சரி, அடுத்துங்க.